ஒருவேளை கமலஹாசன் ஏதாவது முதலமைச்சர் தான் எனக்கு பொறாமை வந்திருக்குமோ என்னமோ தெரியாது. ஏன் சார் நீங்கள் அவநம்பிக்கையாகவே பேசுகிறீங்க? உங்கள் வாயில் நல்ல வார்த்தையே வராத. வேறு ஏதோ 2 பெரிய பார்ட்டியை வந்து சேர்க்கணும்னு சொல்லி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி விமர்சனங்கள் வெளியே வருது. அந்த சூழ்நிலையில் தான் அதெல்லாம் பேச முடியும். அப்படி பேசுகிற ஒரு தரங்கெட்ட ஆள் ரஜினிகாந்த் இல்லை. ரஜினியினுடைய அந்த வார்த்தையை நான் 100% நம்புகிறேன். ஏன்னா ரஜினிக்கு அதில் ஈடுபாடு இருக்குமா, அவ்வளவு சூட்சமங்கள் தெரியுமாங்கிறதுல அந்த உண்மையை வச்சு நான் அதை சொல்கிறேன். ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த குளத்தூரில் வந்து தோற்றது எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. அதுக்காக ஒரு நண்பனுங்கிற முறையில், நட்பு முறையில் அவரை போய் நான் பார்த்தேன். போகாத ஆள் போகக்கூடாத இடத்துக்கு இந்த நேரத்தில் போனால் தான் நம்ம விமர்சிக்கணும். நீங்கள் வந்து சிஎம் சந்தித்து திரையுலக பற்றின கோரிக்கைகள் ஏதாவது முன்வைக்கிறதுக்கு ஐடியா இருக்கா? இல்லைங்க, இப்போ வந்து சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து நடிகர் சிங்கமும் போயாச்சு, ப்ரொடியூசர் கவுன்சில் பார்க்க போகிறாங்க, கமலும் போயாச்சு. மறுபடியும் வந்து சும்மா சம்பிரதாயமான போய் பார்க்கறதுக்கு எனக்கு பிடிக்காது. இப்போ விஜய் பார்வையிலேருந்து பாருங்கள், அப்படி ஒரு சம்பிரதாய சந்திப்பு எதுக்கு? இன்னொரு 1 வாரம் கழிச்சு கூட ரஜினி வீட்டில் போய் ஒரு பார்க்கலாம் இல்லையா? ஏன் ரஜினியே மனசு மாதிரி ஃப்ரீயாக இருக்கேன்ப்பா, நான் வரேன்ப்பா, அது வெளியே வாங்க அப்படி தான் வரேன், நான் பண்ண வீட்டுக்கு போகிறேன், திருப்பூர் அப்படியே உன்னை பார்த்துட்டு போகிறேன் சொல்லலாம்ல. செங்கோட்டையனை இப்படி நடத்தக்கூடாது. அவை முன்னவராக இருக்கிறவருக்கு முதல்ல முதலமைச்சருக்கு பக்கத்தில் சீட் வைக்கணும். அது சட்டமன்றத்தை சுமூகமாக நடத்திட்டு போகிறதுக்கு காலங்காலமாக கடைபிடிக்கப்படுகிற ஒரு நடைமுறை. செங்கோட்டையனுடைய பங்களிப்பு தவிர்க்க முடியாதது, தேவையானதும் கூட தாவேக்காவுக்கு. ஸோ ஒரு கல அரசியல் பண்ண போகிற ஒரு அமைச்சருக்கு வெறும் நிதித்துறையை கொடுத்தது சரியல்ல. வெங்கட்ரமணன் இப்படி துறை கொடுப்பாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. விஜய்க்கு சங்கடம் இருக்கு. என்ன சார் இது அக்கிரமமாக இருக்கு? அப்போ செய்தித்துறைக்கு யார் அமைச்சராக போடணும்? நடிகரை தான் போடணும்னு ஏதாவது சொல்லுவீங்களா? பரிதி இளவழி எத்தனை படத்தில் நடித்தார்? விஜய் ஒரு நடிகர், அவரை செய்தித்துறை அமைச்சராகிட்டு வேற எதையும் பார்க்கக்கூடாது, IAS IPS பொது நிர்வாகம் இந்த வார்த்தையெல்லாம் தூக்குங்கன்னு சொல்லுவாரா விஷால்? நீங்க துரைமுருகன் மாதிரி சீனியர்களாக பேசுவோம். சீட்டு கொடுத்தது யோகியமற்றதுன்றது கூட கடுமையான வார்த்தை, விட்டுடுங்க. அப்படி என்ன பதவி வெறி உங்களுக்கு? தம்பி நீங்க சொல்லிட்டேன், நானே அதை சொல்லலான் இருந்தேன், எனக்கு வேண்டாம்ப்பா, வேற யாருக்கா கொடு. ஏன் உங்களுக்கு அரசியல் வாட்டை எதிர்பார்க்க கூடாது? துரைமுருகன் அதை சொல்லியிருக்கணும்ல. நான் திருப்பி சொல்றேன், பொதுச் செயலாளர் பதவியில் தொடர்வதற்கு துரைமுருகனுக்கு தகுதி இல்லை இல்லை இல்லை. கடந்த 2 மாதமாகவே திருமாவளவன் வேதனை கலந்த ஒரு மனநிலையில் இருக்கிறார். அதில் வெளிப்படக்கூடாத பல விஷயங்களை வெளிப்படுத்தக்கூடாத நேரங்களில் வெளிப்படுத்தினார். அது நேற்று வரை தொடர்ந்தது. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வணக்கம் வாவ் தமிழா நண்பர்களே. இன்றைய பரபரப்பான தமிழக அரசியல் குறித்து SPL என்று 3 எழுத்துக்களால் அன்புடன் அழைக்கப்படும் SP லட்சுமணன் அவர்களை சந்திக்கிறோம். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இப்பெல்லாம் சாப்பாடு கேரியரில் கொண்டு வருவீங்களா ஆஃபீஸ்க்கு? விஜயை பார்த்துட்டு வேலைக்கு போகிற எல்லாரும் சாப்பாடு எடுத்துகிட்டு வரணும்னு ஆச்சரியம் இல்லை. இல்லை, இது ட்ரெண்ட் அப்போ இதில் ஒரு ட்ரெண்ட் இல்லை, அவருடைய எளிமையே சில ஊடகங்கள் சுட்டி காட்டியிருக்கலாம். இதுக்கு மேலே அதை பார்க்கலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் கவனிக்க வேண்டியிருக்கு, பாராட்ட வேண்டியிருக்கு. அவரை இன்னும் எளிமையை காட்ட வேண்டிய இடங்கள் நிறைய இருக்கு. எளிமைன்னு இல்லை, அவருடைய இயல்பான குணங்களை நாமளும் இனிமேல் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன்னா கட்சி தொடங்கி ஒரு பல நேரங்களில் அது ரொம்ப எல்லாம் வெளியில் வந்துடலை. பேசின 10-20 மேடைகளும் அந்த மேடைக்கான பேச்சாக இருந்ததே தவிர இயல்பான விஜய் எப்படி இருப்பார்னு நிஜமாவே நமக்கு தெரியும். நடிகர் விஜயை பார்த்தோம், ஒரு சம்பிரதாயம் கலந்த ஒரு அரசியல் தலைவர் விஜயா பல இடங்கள்ல பார்த்தோம். இயல்பான மனிதரா என்ன எப்படி இருக்காரு நம்மளும் தெரிஞ்சுக்கோமே. சாப்பாடு எடுத்துட்டு வர்றது ஒன்றும் இதுவும் கிடையாது, அதனாலே ஒரு ஆகாவோன்னு போலணும்னு அவசியம் இல்லை. உண்மை. ரஜினி பரபரப்பான பேட்டி கொடுக்குறாரு. நான் ஒன்றும் அவ்வளோ தரங்கட்ட ஆள் இல்லைங்கிறாரு. எனக்கு கமல் மில்லி என்ன புறமா இப்படிலாம் பேசலாமாங்கிறாரு. மீடியாக்காரங்க தேவையில்லாமல் அவரை ரொம்ப கிழித்து விட்டாங்களா? ரஜினினாலே இன்னைக்கும் ஊடகங்கள்ல ஒரு வெளிச்சம் கிடைக்குங்கிற அந்த நிஜம் தொடர்றதுனுடைய விளைவு தான் அது. அந்த முக்கிய புள்ளி மையப்புள்ளியா விமர்சனத்துக்குள்ளானது திமுக இடையிலான ஒரு கூட்டணி அமைந்து அவர்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கு ரஜினி தூது போனார் அப்படிங்கிறது தான் கோர் பாயிண்ட் விமர்சனத்துல மையப்புள்ளி. அதெல்லாம் நான் தரம் கெட்ட ஆள் இல்லையான்னு சொல்றேன். இல்ல, அது தரம் கெட்டதுன்னு சொல்றது அந்த வார்த்தைக்காக சொல்லல. விஜய் முதலமைச்சரானதை ஏத்துக்காத அளவுக்கு, அவருக்கு வாழ்த்து சொல்லாத அளவுக்கு நான் தரம் இல்லாதவன்லன்னு அதை சொல்றாரு. நான் முதல் பாயிண்ட்டுக்கு வர்றேன். ரஜினி போய் தான் அந்த 2 பேருக்கு இடையில மத்தியஸ்தம் பண்ணலாம் அவசியம் இல்லை. தகவல் தொடர்புக்கான வசதிகள் வந்துருச்சு.
ஏற்கனவே 2 பேருக்குமான தகவல் பரிவர்த்தனைகள் கடந்த 5 ஆண்டுகளா இருக்கு. ம். இப்படி ஒரு சூழல்ல எதிர்பாராத அதிர்ச்சி திமுகவுக்கு. இப்படி ஒரு தோல்வி வருமா அப்படிங்கிறது எடப்பாடிக்கும் ஒரு அதிர்ச்சி தான். அதிர்ச்சியில் இருக்கிற 2 பேர் உடனடி ஆறுதல் தேடி நடந்த ஒரு முயற்சியா அது இருந்திருக்கலாம். அதுக்கு ரஜினி அவசியம் அல்ல. ம். ரஜினியினுடைய அந்த வார்த்தையை நான் 100% நம்புறேன். ஏன்னா ரஜினிக்கு அதுல ஈடுபாடு இருக்குமா, அவ்வளவு சூட்சுமங்கள் தெரியுமாங்கிறதுல அந்த உண்மையை வச்சு நான் இதை சொல்றேன். பிளஸ் இப்படி எல்லாம் பஞ்சாயத்து பண்ற கேரக்டரும் ரஜினி கிடையாது. இல்ல. எத்தனை மந்திரிப்பா உங்களுக்கு, இப்போ ஐவேஸ் அவர் கேட்குறாரு, ஏன் நீங்க கொஞ்சம் பிடிவண்டியை பிரிச்சு எடுத்து இப்படிலாம் உட்காந்து பேசுற நபர் அல்ல ரஜினி. சரிதானே? அப்படி பேசுறதுக்கு 2 கட்சியிலையும் நல்ல பேர் போன ஆட்கள் இருக்கிறாங்க, அதுல வீரியமான விவரமான ஆட்கள் இருக்கிறாங்க. ம். அந்த அடிப்படையில் ரஜினியினுடைய அந்த கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அவர் அதில் ஈடுபடவில்லை. அது பொறாமைங்கிறது இல்ல, விஜய்க்கு நீங்க வாழ்த்து சொல்லலையே அப்ப பொறாமை நாளாங்கிற மாதிரி தான் அந்த விமர்சனம் கேள்வி வருது. நான் முதல் நாளே வாழ்த்து சொல்லிட்டேங்கிறார். போய் சந்திக்கிறத நான் சம்பிரதாயமாக போய் பார்க்கணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறார். கமல் போனதுக்கு சில காரணங்கள் இருக்கலாம், அவருடைய கேரக்டர் காரணமா இருக்கலாம், இல்லை நமக்கு என்ன இருக்குன்னு போயிருக்கலாம். கமல் மாதிரியே ரஜினி போகணும்னு எதிர்பார்க்கறது தப்பு. வாழ்த்துக்களை சொல்லிட்டு வாழ்த்து சொல்லாமல் இருந்து அந்த பொறாமையை காட்டுகிற அளவுக்கான நபர் நான் அல்லன்னு சொல்லியிருக்கிறார். அந்த கருத்தை அந்த பதிலை நாம மதிக்க தான் வேணும், ஏற்றுக்க தான் வேணும். மீடியாக்காரங்க ஏன் தேவையில்லாம ரஜினி ஒப்புக்கு இழுத்தாங்க? வேற வேலை இல்லை, ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது வாயை கண்டனமேன்னு பார்த்துருக்காங்க. யதார்த்தத்தை பேசுவோமே, எதையாவது ஒன்று பேசி உருட்டிக்கிட்டு இருக்கணும்ல சார். அவர் சும்மா இருந்தாலும் கிளப்புறாங்க. என்னன்னா இவர் அதை போய் பார்த்த நேரம், விஜய்க்கு அவர் இவ்வளோ வெளிப்படையா, இப்போ கமல்லாம் போறாரு அப்படிலாம் போறாங்களே வராங்களே, இவர் ஏன் போகலை, நடிகர் சங்க தாட்கள்லாம் போய் செக்ரட்டரியேட்டில் பார்க்குறாங்களே, ரஜினி அமைதியாக இருக்காரு. ஏர்போர்ட்டுக்கு போகும்போது சார் விஜய் ஆச்சுன்னா அவர் ஏதோ ஒரு நேற்று அது விளக்கமும் சொல்லிக்கிறார். அவர் பார்த்தா பத்திரிகார் மாதிரி எனக்கு தெரியல, ஒரு 10 பேர் மைக்கோட நின்னாதான் ப்ரெஸ் மீட் ஏதோ காத்திருக்காங்கன்னு அப்படி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிருக்கலாம். இல்லை, ஒரு தனிநபர் யாருன்னே தெரியாம கருத்து சொல்லணும்னு அந்த எதிர்பார்க்குற தனிநபர் பத்திரிகையாளராகவே இருந்தாலும் தவறு, பேர் போன முகம் தெரிந்த நபராக இல்லாதன்றி ஒரு சாதாரண நபர் இப்படி டக்குன்னு நீட்டிட்டு கேட்கறது தப்பு தான். அதுக்கு ரஜினி பதில் சொல்லணும்னு எதிர்பார்க்கறது அதை விட தப்பு. அதனால நான் கடந்து போனேங்கிறார். அப்ப கடந்து போனா விஜயை பாராட்டுற மனசு ரஜினிக்கு இல்லையோ அப்படின்னு 2 நாளா கொஞ்சம் கிண்டிக்கிட்டு இருந்தனுடைய விளைவு நேற்று ஞாயிற்றுக்கிழமை அதுமா நிக்க வச்சு அவரை கேள்வி கேட்க. இன்னொரு விஷயமும் சொன்னாங்க மீடியால, ரஜினி வந்து பெங்களூர்ல ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கருடைய ஆசிரமத்துக்கு போனார். அங்கே கூட அவர் பேசின லாங் ஸ்பீச்சுகள் வந்தது. இந்த ஆசிரமத்துக்கு போனது கூட ரொம்ப மன உளைச்சல் இருக்காரு விஜய் வந்ததுல, அதுக்காக கூட அமைதிக்கு அங்கே போனாரு சொல்றாரு. சார், இப்ப ரவிசங்கர் மையப்படுத்தி ஒரு நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு. அந்த நேரம் விஜய் ஆட்சிக்கு வந்த நேரம் பார்த்து அந்த நிகழ்ச்சி நடக்குது. 2ஐயுமே தள்ளி போட முடியாது, 2 இயல்பா நடக்குது. ரவிசங்கர் இன்னைக்குதான் தேடி போறாரா? இவ்வளவு நாளா மன உளைச்சல்ல இருக்கிற நான் இன்னைக்குதான் போறேன்னா இமயமலைக்கு வருஷம் போறதை பார்த்து இப்பதான் அவர் சிஎம் ஆயிருக்காரு. இல்லை இருக்கட்டும், அவர் எப்போதும் போற ஒரு கேரக்டர் படி சில நிகழ்ச்சிகளுக்கு போறார். போகாத ஆள் போகக்கூடாத இடத்துக்கு இந்த நேரத்தில் போனாதான் நம்ம விமர்சிக்கணும். அதுக்கு மேல அது விவாதிக்கிறது வீண் வேலை. சிஎம் விஜயே ரஜினியை சந்திச்சு பேசியிருக்க வேண்டாமா? ஏன்னா ஒரு சீனியர் மேன் சவுத் இந்தியாவில் இந்த ஊடகங்கள் பண்ணின இந்த வேலை விஜய்க்கு இருந்த ஒரு தயக்கமும் ஒரு காரணமா இருக்கலாம். பிளஸ் அவர் போய் சந்திச்சது தலைவர்களை போய் பார்த்தார். தனக்கு ஆதரவளித்த தலைவர்கள் அல்லது அரசியலில் மூத்த தலைவர்களாக இருக்கிறவங்க, ஆட்சியை இழந்தவர்கள் அப்படின்னு ஸ்டாலினை பார்த்தார், வைகோவை பார்த்தார். அதெல்லாம் அந்த லிஸ்ட்டில் தான். மீது எல்லாம் ஆதரவு தெரிவித்த தலைவர்களை பார்த்தார். எடப்பாடியை பார்க்கல, ஏன்னா அதை விட இன்னொரு குரூப், அதை விட அதிகமான எண்ணிக்கை கொண்ட ஒரு குரூப் நம்மளா இருக்குன்னு அவங்க வீட்டுக்கு போய் பார்த்தார், அலுவலகத்துக்கு போய். இப்போ ஒரு நடிகரையாக போய் பார்த்து ரஜினியை தவிர்த்திருந்தானா நீங்கள் சொல்கிற விமர்சனம் சரி. அதுக்கு நேரமும் இல்லை, அதுக்கு அவசியமும் இல்லை சார். இப்போ விஜய் பார்வையிலேருந்து பாருங்க, அப்படி ஒரு சம்பிரதாய சந்திப்பு எதுக்கு? இன்னொரு 1 வாரம் கழிச்சு கூட ரஜினி வீட்டில் போய் பார்க்கலாம் இல்லையா? ஏன் ரஜினியே மனசு மாதிரி ஃப்ரீயாக இருக்கேன்ப்பா, நான் வரேன்ப்பா, அது வெளியே வாங்க தான் வரேன், நான் பண்ண வீட்டுக்கு போகிறேன், திருப்பூர் அப்படியே உன்னை பார்த்துட்டு போகிறேன் சொல்லலாம்ல? ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் சார். இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை சார். இந்த தமிழ்நாட்டுடைய சீனியர் நடிகர் 35 வருஷத்துக்கு மேலே நிற்கிறவர், அதனால ஒரு இவரை பார்க்குறது இன்னொரு நடிகரை பார்க்குறது வித்தியாசம் இருக்குல்ல. கமல் தேடி போய் பார்த்தார். இப்போ விஜய் கமல் வீட்டுக்கு போயிட்டு ரஜினி வீட்டுக்கு போகலைன்னா இந்த விமர்சனம் சரி. கமல் அவரை வீட்டில் போய் வீடு தேடி போய் பார்க்குறார். அது மாதிரி நான் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, சம்பிரதாய சந்திப்பு எனக்கு உடன்பாடு இல்லைங்கிறார். நாளைக்கு இயல்பாக நடக்கிற சந்திப்பில் பார்த்துட்டு போட்டுமே, அது ஒரு விஷயமா சார்? சரி, எல்லாரும் செய்கிற தப்ப நம்ம செய்யக்கூடாது. விஜயோடைய ஆட்சி ஆரம்பித்து 1 வாரம் தான் ஆச்சு. 1 வாரங்கிறது ரொம்ப டூ ஸ்மால் பீரியட். இருந்தாலும் நீங்கள் எப்படி இதுக்கு 2 விஷயம் கவனிக்கிற மாதிரி நடந்திருக்கு. ஒன்று, அந்த ஜோதிடரை ஒரு இடத்துல நியமிச்சு, ஜோதிடருங்கிறது தகுதி குறைவு அல்ல, அதில் எனக்கு உடன்பாடு இருக்குது, அதை நான் விட்டுறேன். ஆனால் எல்லாரும் கவனிச்ச நேரத்தில் எவ்வளவோ விஷயங்கள் இன்னும் செய்ய வேண்டிய நேரத்தில் அவரை கொண்டு வந்த இடத்துல அந்த ஜோதிடர் பற்றின வேறு முகங்கள் அவருக்கு இருக்கிறதா அவரே சொல்கிறார். அது பொதுமக்களுக்கு தெரியாத போது, பத்திரிகையாளர்களுக்கு தெரியாத போது, அல்லது திட்டமிட்டோ அல்லது தற்செயலாகவோ அவரை பற்றின மற்ற சில கான்ட்ரவர்ஷியல் விஷயங்கள் வெளியில் வந்த பிறகு அப்படிப்பட்ட நபரை போய் இங்கே உட்கார வச்சது அவசரப்பட்டுட்டீங்கன்னு தோழமை கட்சிகளும் சொன்னாங்க, எதிர்கட்சிகளும் சொன்னாங்க. அந்த குரலை மதித்து
தன் ஈகோவை எல்லாம் தள்ளி வச்சுட்டு முதல் வெளியே அது நான் அதை வித்ரா பண்ணிக்கிறேன் அப்படின்னு நான் ரீதிங்க் பண்ணுறேன்னு கீழே சொன்னார். மேலே போன அடுத்த செகண்ட் அறிவிப்பு வந்துருச்சு. அப்போது ஒன்று எதிர்த்தா அதை விஜய் மாற்றிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லலை. ஒரு கருத்துக்கு மதிப்பளிக்கிறாருங்கிற முறையில் ஆரோக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம். அமைச்சரவை பட்டியல் இதுக்கு மேலே தள்ள முடியும்னா முழுமையான பட்ஜெட் தாக்கல் பண்ண வேண்டியிருக்கு. மானிய கோரிக்கைகள் நடக்குது. அதுக்கு மானிய கோரிக்கைக்கு முதல்ல அமைச்சர் தன் துறையை முதல்ல படித்து பார்க்கணும். அப்புறம் துறை சார்ந்த திட்டங்கள் என்னென்ன இருக்குது, நாம் என்ன தேர்தல் வாக்குறுதியில் சொன்னோம், நிதி நிலைமை எப்படி இருக்குது, இந்த துறைக்கான நிதி நிலைமை அப்படின்னு எவ்வளவோ அந்த அமைச்சர்கள் இன்னும் படிக்க வேண்டியது நிறையா இருக்குது, தெரிஞ்சுக்க வேண்டியது நிறையா இருக்குது. ரொம்ப நாளைக்கு போர்ட்ஃபோலியோ எல்லாமே நீடிக்க முடியாது. ஒரு அவசர கதியில் வெளிவந்த போர்ட்ஃபோலியோவை தான் நான் நேற்று அந்த பட்டியலை பார்த்தேன். ஏன்னா அதில் தவறுன்னு இல்லை, யாரை அமைச்சராக்குவது, யாருக்கு என்ன இலாக்கா கொடுக்கறதுக்கு விஜயினுடைய பிரத்யேக உரிமை, யாருமே கொஸ்டின் பண்ண முடியாது. ஆனால் ஒரு பார்வை பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டிருக்கலாம். ஆனாலும் இது இறுதி பட்டியல் அல்ல, முழுமையான பட்டியல் வரட்டும், விமர்சனங்களை வைக்கலாம். செங்கோட்டையனை இப்படி நடத்தக்கூடாது. அவை முன்னவராக இருக்கிறவருக்கு முதல்ல முதலமைச்சர் பக்கத்தில் சீட்டு வைக்கணும். அது சட்டமன்றத்தை சுமூகமாக நடத்திட்டு போகிறதுக்கு காலங்காலமாக கடைபிடிக்கப்படுகிற ஒரு நடைமுறை. விஜய் செங்கோட்டையனை கட்சியில் சேர்த்த நாள் முதலாகவே அந்த புரோட்டோக்கால் வச்சுட்டு இருக்கிறார். 4ஆம் இடம்னா 4ஆம் இடம் தான், அது தப்பு. அது அதனால உங்களுக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல. செங்கோட்டையன் எங்கே இருந்தாலும் அவர் என் கட்டுப்பாட்டில் அப்படின்னு நிரூபிக்கிறதா விஜயனுடைய தலைமை பண்பு, ஆளுமை பண்புக்கு ஒரு அடையாளமாக இருக்குமே தவிர, ஏதோ காரணத்துக்காகவோ யாரோ சொல்லியோ இல்லை அவர் அங்கேயே வைங்க கிட்டு சேர்த்துறாதீங்க அப்படின்னா அவை முன்னவருக்கு அதுதாங்க வேலை. முதலமைச்சருக்கும் அறிவுரை சொல்லணும், முதலமைச்சர் சொல்கிறத கேட்டு எழுந்து தீர்மானத்தை வாசிக்கணும், ஒரு தீர்மானத்தை கொண்டு வரணும், பதிலடி கொடுக்கணும். இல்லை உங்களுக்கு தெரியல அவை முன்னவருக்கு எவ்வளோ பெரிய வேலை இருக்குன்னு. அதுக்கு பக்கத்தில் இருக்கிறதா நல்லது. அது புரோட்டோக்காலில் நீங்கள் அப்படி பார்க்காதீங்க. இன்னொன்று, கட்சியை வலுப்படுத்துகிற வேலையில் இனிமேலும் செங்கோட்டையினுடைய உடல்நிலை ஒத்துழைக்கிற வரைக்கும், ஒரு ஆரோக்கியமாக இருக்கிற காலம் வரைக்கும், அந்த இயக்கத்தில் நீடிக்கிற வரைக்கும், நீடிக்கிற அந்த வார்த்தையை ஒரு இதுக்காக சொல்கிறேன், செங்கோட்டையினுடைய பங்களிப்பு தவிர்க்க முடியாதது, தேவையானதும் கூட தாவேக்காவுக்கு. ஸோ ஒரு கள அரசியல் பண்ண போகிற ஒரு அமைச்சருக்கு வெறும் நிதித்துறையை கொடுத்தது சரியல்ல. அதுபோல் என்ன சொல்ல குறைபாடுன்னு இல்லை, நீங்கள் படிப்பு அதெல்லாம் பார்த்து இவரால் நிர்வகிக்க முடியும்னா வெங்கட்ரமணன் இப்படி துறை கொடுப்பாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. தொழில்துறை இவரால் சமாளிக்க முடியுமா, எப்படி யோசிச்சு கொடுத்தாங்க தெரியல. சின்ன பொண்ணு கற்றுக்கலாம். ஒரு 10-12 IAS ஆஃபீஸர் அந்த துறையின் கீழே வர்றாங்க. பொதுவாக ஒரு செயலாளர் இருப்பார், ஜாயின்ட் செக்ரட்டரி இருப்பார், அல்லது ஸ்பெஷல் செக்ரட்டரி இருப்பார், 2-3 பேரோட முடிஞ்சு போயிடும் ஒரு துறை. தொழில்துறை அப்படி இல்லை, பல விங்கு இருக்குது. அதில் PSUs நிறைய இருக்குது. அதில் ஒன்னொன்றுலையும் சீனியர் மோஸ்ட் IAS ஆஃபீஸர் இருப்பாங்க, அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி ரேங்கில் இருப்பாங்க 4-5 பேர். அதில் இதையெல்லாம் இவங்களால பண்ண முடியுமான்னு கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். பார்க்கலாம், முழுமையான பட்டியல் வரட்டும், அப்புறம் நம்ம அது விமர்சனத்தை வைக்கலாம். அப்புறம் கல்வி செய்தித்துறை இல்லை, இது வந்து ராஜமோகனை கொடுத்துருக்காங்க. ராஜமோகன் வந்து அவ்வளோ தூரம் வந்து இந்த துறையில் அனுபவம் இல்லை, அவர் வந்து திரைத்துறை பற்றி அவர் என்ன தெரியும். விஷாலுடைய பேட்டியை நானும் பார்த்தேன், அது சிறுபிள்ளைத்தனமானது சார். அப்படி இல்லை சார், நீங்கள் எல்லாத்தையுமே கற்றுக்கலாம். இப்போ கீர்த்தனா கூட தப்புன்னு நம்ம சொல்லலை. 10-12 IAS ஆஃபீஸர் இருக்கிறாங்களே, அவரால் சமாளிக்க முடியுமான்னு தான் பார்க்கணும்னு நம்ம சொல்கிறோம். அப்போ சினிமா செய்தித்துறைக்கு யார் அமைச்சராக போடணும், நடிகரை தான் போடணும்னு ஏதாவது சொல்லுவீங்கள? பரிதி இளவழி எத்தனை படத்தில் நடித்தார்? நம்ம கோயில்பட்டி ராஜு நடித்தாரா? என்ன சார் இது அக்கிரமமாக இருக்குது. அந்த வார்த்தை பார்வை தப்பு சார். அப்படி வருகிற நபர் அந்த திரைத்துறையினுடைய பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிட்டு தீர்வை சொல்கிறாரான்னு பார்க்கணும். நாங்கள் சொல்ல காதிலே வாங்க மாட்டார், நாங்கள் சொல்கிறதும் புரிய மாட்டேன்னு 1 வருஷத்துக்கு அப்புறம் சொல்ல வேண்டிய விமர்சனம் அது. ஒருத்தர் வர்ற போதே இவருக்கு தகுதி இல்லைன்னா சொல்ல முடியாது. நம்ம இப்பவும் கூட தகுதி இல்லைன்னு நம்ம சொல்கிறோம். தகுதி பார்த்து கொடுத்து இன்னும் கூடுதலாக சில விஷயங்களை செஞ்சிருக்கணும்னு தான் நம்ம சொல்கிறோம். அது கூட முழுசாக சொல்கிற உரிமை கிடையாது, பார்வையை வைக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை. இதை செய்யுங்கன்னு விஜய்க்கு உத்தரவு போடுற அதிகாரம் கிடையாது. சக அமைச்சர்களோ யாருமே கூட சொல்ல முடியாது, கவர்னரே சொல்ல முடியாது. இவர் கொடுக்குற பட்டியலில் கையெழுத்து போடுற வேலை தான் கவர்னருக்கு, விஜய்க்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது. அதனால் அவசரப்பட்டு விஷால் அந்த கருத்தை சொல்லிட்டாரோன்னு தோணுது. அவர் ஒரு யூடியூபராக இருந்தார், பத்திரிகை நாலேஜ் உள்ள ஒருத்தர், ஏன் சமாளிக்க முடியாதா? சரி, சினிமா நடிகராக விஜய் வந்துட்டார், சினிமா பட்டு மாதிரி செய்தித்துறை அமைச்சராக தான் விஜய் இருக்கணும், மற்ற துறையில் அவர் பார்க்க தெரியாதுன்னு சொல்லுவீங்களா? விஜய் ஒரு நடிகர், அவர் செய்தித்துறை அமைச்சராகிட்டு வேற எதையும் பார்க்கக்கூடாது, IAS IPS பொது நிர்வாகம் இந்த வார்த்தையெல்லாம் தூக்குங்கன்னு சொல்லுவாரா விஷால்? எல்லாரும் கற்றுக்கலாம் சார். இந்த நேரத்தில் இன்னொரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட ஞாபகப்படுத்துகிறேன். அதாவது இப்போது வந்து நிறைய பேர் ரொம்ப வேகமாக பேசுகிறவங்க, இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் DMK கவர்மெண்ட்டில் தமிழ்நாடு பாடநூல் கழகத்தின் தலைவராக திண்டுக்கல் லியோனிங்கிற காமெடியில் போட்டும்போது யாருமே கவனிக்கல. எவ்வளோ பொறுப்பான ஒரு பதவி இது. சில விமர்சனங்கள் வந்துச்சு, எவ்வளோ பொறுப்பான பதவி. லியோனிக்கு என்னுடைய விமர்சனம் அதுதான். அப்படிப்பட்டவர் வரக்கூடாதுன்னு நான் சொல்லலை, வந்து சர்ச்சை இல்லாமல் நடத்துகிறாரான்னு ஒன்று பார்க்கணும். திறமையோடு தான் பெற்ற அனுபவத்தை, ஒரு ஆசிரியராக இருந்தவர் எத்தனை பேருக்கு தெரியும்? நீங்கள் அவர் காமெடினா பார்க்குறீங்க, பட்டிமன்ற பேச்சாளராக பார்க்குறீங்க, அவர் பள்ளி ஆசிரியராக இருந்தவர், ட்ரில் மாஸ்டர் இருக்கட்டும் சார், ஆசிரியருங்கிற அந்த தகுதியில் இருந்தவர்னு வச்சுப்போம் ஒரு பேச்சுக்கு. ஏன் அவர் வரக்கூடாதா? வந்து கற்றுக்க கூடாதா?
ஸோ அந்த பார்வையை நான் பார்க்க மாட்டேன். இப்போ கீர்த்தனாவே ஏன் அமைச்சராக்குன்னு நம்ம கேட்டோமா? இல்லை. இந்த கொடுத்துருக்கிற துறையில் வச்சு பார்க்குறப்போது இன்னும் கொஞ்சம் மெனக்கட்டு சிலரை கொஞ்சம் அப்படி இப்படி பண்ணியிருக்கலாமோன்னு சொல்ல தான் முடியுதே தவிர இவங்களை ஏன் ஆக்குனீங்க, உங்களுக்கு ஏன் இதை கொடுத்தீங்க அப்படின்லாம் நம்ம கேட்க இல்லை முடியல. ஸ்பெல் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ திண்டுக்கல் லியோனி அதே மாதிரி தமிழ்நாடு ஏலிசி நாடாளுமன்றத்தோடைய செக்ரட்டரியா விஜயா தாயன்பன்னு போடுறாங்க. ஏலிசி நாடாளுமன்ற சார் இந்த மாதிரி இந்த மாதிரி இடையில பொதுவாகவே நான் தனிநபர் விமர்சனம் ஒரு இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, முதலமைச்சர் ஒரு பார்வை பார்த்திருக்கலாம், விஜயா தான்மனுடைய அனுபவம் இந்த இடத்துக்கு எந்த அளவுக்கு பயன்படும் அவங்க நினைச்சிருக்கலாம். தனித்தனியா போய் நம்ம உள்ள போய் கடந்து போன விஷயங்கள் எல்லாம் பேசலாம். நான் வரிசையாக சொல்ல போகிறதில்ல எஸ்பிஎல். நான் சொல்றது என்னன்னா, போன கவர்மெண்ட்ல ஸ்டாலின் கவர்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்போது துணிவில்லாதவர்கள் விஜய் கவர்மெண்ட் வீக்கா இருக்கும்போது வீரமா பேசுறாங்களா? இல்லை அப்படி இல்லை, நான் அந்த விமர்சனத்தில் நான் வைக்க மாட்டேன் சார். சில சூழல்கள் முட்டை போடுற கோழிக்கு தான் சார் வழி தெரியும். நான் யதார்த்தவாதி. நான் அந்தந்த அதையும் மக்கள் பார்க்கட்டுமே. மக்கள் அப்படி பார்த்ததுனால தான் சார் இந்த ஆட்சி மாற்றத்தை கொடுத்துருக்காங்க. ஆமா, ஆரோக்கியமான விஷயம் எடுத்துட்டு போங்களேன். சரி, அம்பலப்படுறது அரசியல்வாதிகள் மட்டுமல்ல, மீடியாக்களும் அம்பலப்படட்டுமே. நம்ம எதுக்கு தாவிக்கிட்டு தடுக்கணும்? இல்லை அப்படிலாம் இல்லை, அவங்கெல்லாம் யோகியமானதான் ஏன் சொல்லணும்? இல்லை ஒட்டுமொத்த பேரும் யோகியமாற்றணும் நாமே விமர்சனத்தை வைக்கணும். அவர்கள் செய்கிற செயலுக்கு தகுந்த மாதிரி மக்கள் அவர்களை எடை போடுவார்கள். அதை சொல்லிட்டு நம்ம நகர்ந்து போயிடலாம். ஸோ இந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னா ஒரு குறை நிறைய இருக்கு. இன்னும் கொஞ்சம் மெனக்கட்டு. ஆனால் சில நெருக்கடிகள் காரணம் சில பேருக்குலாம் டம்ப் பண்ணியிருக்காங்க. 2-3 துறை கொடுத்துருக்காங்க. முழு பட்டியல் வரும்போது சில துறைகள் எடுக்கப்படலாம், ரீஸ்ட்ரக்சர் பண்ண போறாங்க. இப்போ விஜய்கிட்டே பல துறை இருக்கு, ஒதுக்கப்படாத துறையே 10க்கும் மேற்பட்ட துறைகள் இருக்கு. ஏன்னா தாவேக்காலே பல பேருக்கு ஒரு 10-15 பேர்கிட்ட இன்னும் வரப்போறாங்க. அதிமுக கொடுக்க போறாரான்னு பார்க்கணும். காங்கிரஸுக்கு 2 இடம் கொடுக்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் முழு பட்டியல் வரட்டும், நம்ம ஆரோக்கியமா அதை ஒரு பார்வை பார்க்கலாம். இன்னும் முழு பட்டியல் வரல. இதுக்கு காரணம் அதிமுகவில் உள்ள அந்த 25 பேர்ல யாரோ ஒரு 5 பேர் கொடுக்கலாமா வேண்டாமாங்கிறது நிறைய குழப்பங்கள் இருக்கு. ஸோ விஜய் இந்த தள்ளி போட்டே போறாரோ? ரொம்ப நாள் தள்ள முடியாது சார். நான் சொன்னேன் இல்லையா, நீங்க முழு பட்ஜெட் தாக்கல் பண்ணி ஆகணும், சட்டமன்றத்தை நடத்தி ஆகணும். ரொம்ப நாள் தள்ளாது, இன்னும் சில நாட்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துடும் நினைக்கிறேன். சரி, சில பேருக்கு நம்ம சிவி சண்முகமோ வேலுமணியோ இந்த மாதிரி சில பேருக்கு ஒரு ஜாம்பவான்களோ பழைய ஜாம்பவான்களோ 4-5 பேர் கொடுத்தாங்கன்னா நிச்சயமா விமர்சனங்கள் கடுமையா வரும். பொதுமக்கள் கொஞ்சம் முகம் சொல்லிப்பாங்க. விஜயை ஒரு மாற்றாக நினைத்து திமுக வேண்டாம் அதிமுக வேண்டான்னு நினைச்சு ஓட்டு போட்டாங்கல்ல, அவங்க முகம் சொல்லிப்பாங்க. அதுக்காக கொடியை பிடிச்சிக்கிட்டு தெருவுக்கு வரமாட்டாங்க, தாவேக அரசியலுக்குள்ளே வரமாட்டாங்க. அந்த 1.25 கோடி பேர்ல 1 கோடி பேர் விஜயினுடைய அரசியல் பின்னால் வருபவர்கள் அல்ல. விஜயை ஒரு மாற்றாக நினைத்து அவர் ஆதரிச்சு ஓட்டு போட்டு அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு சங்கடமா இருக்கும். என்னப்பா 2 பேரும் ஜெரலைன்னாரு, அதை நம்பி நம்ம போட்டு இப்போ அதில் சில பேர் வச்சுட்டாங்களேன்னு சொல்லலாம். இந்த கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி அவர்கள் எவ்வளோ நேர்மையா அல்லது பழைய குற்றச்சாட்டுகள் ஆகாத அளவுக்கு அல்லது கொஞ்சம் வேகத்தை குறைச்சிக்கிட்டு அப்படி நடந்தாங்கன்னா அது விஜய்க்கு ஒரு பலமாகவும் அமையலாம். பட் அந்த குற்றச்சாட்டுகள் ஊழல் வழக்கு அப்படிதானே இருக்கு. ஆமா, அதான் சங்கடம். விஜய்க்கு சங்கடம் இருக்கு. அந்த வழக்கை விஜய் எப்படி நடத்துவார்? என்ன வாதத்தை போய் கோர்ட்ல வைப்பாங்கன்னு இருக்குல்ல, சங்கடங்கள் அதுலேயும் தான் இருக்கு. ஏன்னா இவர் ஆட்சிக்கு 1 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள தூய சக்தி தீய சக்தின்னு பேசிவிட்டு அதையெல்லாம் தள்ளி வச்சுட்டு தானே சார் முதல்ல காங்கிரஸுக்கு லெட்டர் எழுதுறாரு. வேற வழி இல்லை. 108 இடத்து ஜெயிச்சு வச்சு ஆட்சி அமைக்க விரும்பலன்னு சொல்ல முடியுமா? அந்த அளவுக்குலாம் அரசியல் இன்னும் புனிதப்பட்டு போயிடல. இல்லை அதுக்காக இவ்வளவு தூரம் உழைச்சார்னு ஒரு பார்வை இருக்கு. பிளஸ் இந்த ஜனநாயகத்தினுடைய வலிமை எல்லாருக்கும் ஒரு செக் வச்சிடுச்சு இந்த தேர்தல். விஜயும் தான் நினைச்சபடி போகாத அளவுக்கு ஒரு செக் வச்சாச்சு. அதிமுகவும் திமுகவும் கூட சுய பரிசோதனை பண்ணி ஆகணும். 60 வருஷத்துக்கு அப்புறம் ஏன் ஆட்சி பொறுப்பு 2 பேரும் இழந்தோன்னு உட்காந்து யோசிக்கவும் வச்சிடுச்சு. அந்த வகையில இந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு அவரும் இனிமேல் பழைய கோஷத்தை எல்லாம் பேசிட்டு தான் வேலைக்காகன்னு சொல்லிட்டு தான் எந்த ஸ்டாலினை ஒரு ஊழல்வாதி என்று சொன்னார், 30% ஊழல்னு சொன்னாரோ அந்த ஸ்டாலினை முதலமைச்சர் ஆக்குறோன்னு சொன்ன 13 பேரை தானே ஆதரவு வாங்கினார் முதல்ல போய் இவர். அதுக்கப்புறம் ஊழல்வாதி தான் செய்த ஊழலிலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக பிஜேபியோட கூட்டணி வைத்தாலும் அதிமுக மேல தான் விமர்சனம் வச்சார். வேலுமணி சமாஜ்வாதியா, நத்த விஸ்வநாத பகுஜன் சமாஜா? இல்ல, எல்லாம் அதிமுக தானே. ஸோ அந்த சமரச அரசியல் தவிர்க்க முடியாதது. அதை எடுத்துக்கிட்டு அப்படிப்பட்ட நபர்களை வச்சோம் விமர்சனத்துக்கு இடையிலையும் கூட என்னால ஒரு நல்ல ஆட்சியை தர முடியும்னு விஜய் நிரூபிச்சாருன்னா பாராட்ட தான் வேணும். அப்படி இல்லை அவரால் முடியலன்னா அப்பப்போ விமர்சனம். இவங்களை எல்லாரையும் மந்திரிகளாக போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஆன்டி டெஃபெக்ஷன்லாம் இவங்கெல்லாம் தூக்கிட்டா ரொம்ப அசிங்கமாயிடுமே. அதனால சட்ட வல்லுநருடைய கருத்துக்கள் லீகல் ஒப்பீனியன் கேட்கறதா கேள்விப்பட்டேன். இதெல்லாம் முடிஞ்சு வரட்டும். எந்த அடிப்படையில் அவங்க ஆக்குறாங்க, அது பிஜேபி அனுமதிக்குதா கவர்னர் மூலமா, இல்லை கவர்னர் மூலமா செக் வைக்கிறாங்களா, எல்லாம் நடந்த பிறகு பேசுவோம். இன்னொரு செய்தி வருது, நீங்கள்லாம் முதல்ல மக்களை சந்திச்சுட்டு வாங்க, நாங்கள் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறோம், அப்புறம் நீங்கள் வந்துருங்க, முதல்ல மக்களை சந்திச்சுட்டு வாங்க, அது பெட்டர் அப்படின்னு கூட ஒரு செய்தி சந்திச்சுட்டு வாங்கன்னா எப்படி? மறுபடியும் எல்லாரும் மறுபடியும் நீங்கள் இந்த 25 பேரும் வரிசையில் மட்டும் மறுபடியும் தொகுதி நின்று அதுக்கு எதுக்கு விஜய்க்கு ஆதரிக்கணும்? அவங்க பேசாமல் எதிர்க்கட்சி அரசியல் பண்ணிட்டு இல்லை, விஜய் தான் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாரு. இப்போ விஜயோட சப்போர்ட் இருக்கு. இல்லை அதெல்லாம் இந்த தீர்வுகள் வந்த பிறகுதான் அது ஒரு சாய்ஸாக இருக்கும். சபாநாயகர் ஒரு முடிவெடுத்து அந்த முடிவு சரி தப்புன்னு ஹைகோர்ட் ஒரு தீர்ப்பை சொல்லி
அது அப்பீலுக்கு போய் உச்சநீதிமன்றம் ஒரு முடிவு சொன்ன பிறகுதான் இதெல்லாம் நடக்கும். இந்த 25 பேர் ரிசைன் பண்ணிட்டு பதவி இழந்தால் விசில்லே நின்று ஆகலாமா, இல்லை நாங்கள் ஒரு தனி பேரில் அதே ரெட்டலையில வேற சின்னத்தில் எங்களால் நின்று ஜெயிக்க முடியும் விஜய் ஆதரவோட அப்படின்னு நினைக்கிறாங்களா? இதெல்லாம் இப்ஸ் அண்ட் பட்ஸ் நிறைய இருக்கிற கேள்விகள், யூகங்கள் இப்பவே ரொம்ப பண்ண முடியும். இல்லை நீங்க சொல்றது பார்த்தா ஒரு லாங் லீகல் பேட்டில் இருக்கு. ஆமா, நிச்சயமா இருக்கு. அதுக்குள்ள எப்படி இவங்க மினிஸ்ட்ரி உட்கார முடியும்? தாராளம், எந்த தடையும் இல்லையே. ஆக்கணும்னு நினைச்சாருன்னா தடை இல்லை. சரி, உட்கார வச்சுட்டு அசிங்கப்பட்டீங்கன்னா அதில் அப்புறம் சார் நீங்கள் நடந்த பிறகுதான் நீங்கள் இந்த கேள்வி கேட்கணும். நடந்து அதுக்கு அவர் என்ன விளக்கம் சொல்றார், லீகல் ஒப்பீனியன் கொடுக்குறவங்க என்ன பாயிண்ட்ல அவங்கள நிறுத்த சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்ச சட்ட தடை இல்லை. தர்மத்தை பேசலாம், நியாய நீதிகளை பேசுனீங்கன்னா என்னப்பா அவங்கள ஏற்றுக்கிட்டு அவங்கள வச்சுக்கிட்டு அப்படின்லாம் நீங்கள் பேசலாமே தவிர சட்டம் தடை இல்லைங்கிறது தான் என்னுடைய பார்வை. இவங்க எல்லாம் அதிகாரம் இல்லாமல் ரொம்ப நாள் தாக்கு பிடிக்க மாட்டாங்க போல இருக்கு. எல்லாருக்குமே தான் இந்த பிரேக்அவே குரூப். ஆமாம், அவங்க வெளிப்படையாக சொல்லிட்டாங்க, நாங்கள் அரசியல் பண்ணுறதே அதிகாரத்துக்கு தான், நாங்கள் ஒன்று சன்னியாசி இல்லைன்னு சிவி சண்முகம் பச்சையாவே சொல்லிட்டார்ல சார். அதிமுக வீழ்ந்து கிடக்கு, அந்த வீழ்ச்சிக்கு காரணம் தொடர் தோல்விகளை கொடுத்த எடப்பாடி தான். அந்த வீழ்ந்து கிடக்கிற அதிமுக மீட்டெடுக்கணும்னா உயிரோட்டமாக வச்சிருக்கணும், அதுக்கு எங்களுக்கு அதிகாரம் தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க. அதை எப்படி மக்கள் பார்க்குறாங்கன்னு பார்ப்போம். சரி, இப்போ எடப்பாடி பொதுக்குழுவை கூட்டணி இவங்கெல்லாம் எல்லாருக்கும் இப்போ கையெழுத்து வேட்டை நடந்துட்டு இருக்கு. எடப்பாடி என்ன செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்ன செய்யணும்னு இல்லை, அவர் முதல்ல கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நமக்கு இத்தனை 10 வருஷமாக நம்ம சொன்னதுக்கெல்லாம் சரி சொல்லி நம்மளுடைய கருத்துக்களை ஏற்றுக்கிட்டு நம்ம முடிவுகளை ஏற்றுக்கிட்டு கூட வந்தாங்க, எல்லா இடங்கள்லையும் ஆதரிச்சாங்க, நம்மளை பொதுச்செயலர் ஆக்குனாங்க, இரட்டை தலைமைன்னு சொன்ன போதும் ஏற்றுக்கிட்டாங்க, ஒற்றை தலைமை தான் சரியாக வரும்னு சொன்னேன் அதையும் ஏற்றுக்கிட்டாங்க, நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் சொன்னேன் அதையும் ஏற்றுக்கிட்டாங்க. நம்மால் எந்த தேர்தலும் முழு வெற்றியை பெற்றுத்தர முடியலைங்கிற உண்மையை முதல்ல அவர் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் சரிப்பா நீங்கள் நடத்தி பாருங்கப்பான்னு கொஞ்சம் ஒதுங்கணும் அவர். அதுவும் எம்எல்ஏக்கள் இந்த சட்டமன்ற கட்சி தலைவராக தனக்கு ஆகிறதுக்கு ஆதரவு இல்லைன்னு தெரிஞ்சிருந்தும் அதுலேருந்து நகரம் மறுக்கிறது ஆரோக்கியமானதோ அரசியல் முதிர்ச்சியான செயலோ அல்ல. எடப்பாடிக்கு தான் ஒரு முன்னாள் முதலமைச்சர் பிம்பத்திலிருந்து இறங்கி வரது ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி, எவ்வளோ நாளைக்கு சார் அதே சட்டப்பையில் குத்திட்டே இருப்பிய? அதுக்கடுத்து ஒரு ஆள் வந்துட்டாரு ஸ்டாலின் முன்னாள் முதலமைச்சர்னு, நீங்கள் அதுக்கும் பீலையில் போயிட்டிய. கொஞ்சம் யதார்த்தத்தை புரிஞ்சு, வலிக்கும் தான். அரசியல்வாதிகளுக்கு பதவியை விட்டு கொடுப்பது வலிக்க தான் செய்யும். சரி, எடப்பாடியால் சிவி சண்முகத்துக்கும் வேலுமணி கீழே வேலை பார்க்க முடியுமா? யாரு கீழே வேலை செய்ய சொன்னா? இல்ல அவர்கள் சொல்படி கேட்க முடியுமா? எதுக்கு சார் நீங்க அப்படி நினைச்சீங்கன்னா உங்களோட சீனியர் செங்கோட்டையன் அவரை நீங்க உங்களுக்கு கீழே இருந்து ஒரு அமைச்சரா வச்சிருந்தீங்க, சொல்லுங்க. இந்த கேள்விகள் கேட்ட அரசியல் எல்லாம் சரி வர காலம் அப்படி கொண்டாந்து தள்ளி இருக்கு. உங்களுடைய பிடிவாதத்தின் காரணமாகவும் இந்த தோல்வி கிடைச்சிருக்கு. அப்ப அதுக்கு ஒரு தண்டனையா எடுத்துக்கிட்டு கொஞ்சம் ஒதுங்கி இருக்கலாம்ல. சரிப்பா, நீங்க சட்டமன்ற கட்சி தலைவரா இருங்கப்பா அப்படி சொல்லுங்க, பொதுக்குழுவை கூட்டுங்க. ஆரோக்கியமானதுக்கு பொதுக்குழு கூட்டணும்ல சார். பொதுக்குழு தான் அதிகாரம் படைத்தது, எத்தனை இடம் எடப்பாடி சொல்லியிருப்பாரு, உச்சபட்ச அதிகாரம் பொதுக்குழுக்கு தான். அந்த பொதுக்குழு கூட்டுங்க. அது எடப்பாடி ஏத்துக்கிட்டாங்கன்னா எல்லாரும் ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். சரி, அதிமுக இன்னும் 1.5 கோடி தொடர்கள் இருக்காங்க, நீங்க நம்புறீங்களா? எதுக்கு அதை பத்தின கேள்வி? இப்ப எதுக்கு 1.5 கோடி இருக்குன்னா மதியானம் சாப்பிட மாட்டீங்களா? இல்ல என்ன தூக்கம் என்ன எனக்கு புரியல. இல்ல நான் என்ன சொல்றேன், இவ்வளவு அக்கறை வச்சிருக்கீங்களே சார் மெம்பர்ஷிப்ல. இல்ல அதிமுக இன்றைக்கும் அவங்க பழைய அந்த கட்சி துடை தெரியப்படவில்லை அப்படின்னா இத்தனை எம்எல்ஏக்கள் ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. இன்னைக்கு ஒரு எதிர்காலம் இருக்குன்னா தவறுகளை திருத்திக்கோங்க தான் நம்ம சொல்றோம். இன்னொரு தோல்வியை சந்தித்தால் மீள்வது கடினம்னு நான் சொன்னேன், மீளவே முடியாதுன்னு நான் சொல்லலை. அதுக்கு எடப்பாடியுடைய பிடிவாதம் இன்னும் தொடர்ந்தால் மீள்றது கஷ்டம்தான். இல்லை, இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் வந்துட்டாங்க, இந்த ரெட்டையில மேஜிக்கர் இன்னும் இருக்கான்னு நான் கேட்குறேன். அதுக்கு இன்னும் கொஞ்சம் இருக்கதான் செய்யுது. அப்படி ஒன்றும் பெரிய தவறுகள் செய்கிற இந்த தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்கிற கட்சி இல்லையா அதிமுக? அரசியல் தவறு செஞ்சிருக்கலாம், துரோகம் செஞ்சு தமிழ்நாட்டை வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்துறதா எங்கள் லட்சியம்னு சொல்கிற கட்சியா? அவங்களும் தமிழ்நாட்டில் தானே சார் அரசியல் எடுத்துட்டு இருக்காங்க. அதனால தானே திராவிட இயக்கங்கள் நல்லா இருக்கும் நம்ம இன்னைக்கும் சொல்கிறோம், இப்பயும் சொல்கிறேன். இந்த தோல்விக்கு பிறகு நான் அந்த வார்த்தையில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. தமிழ்நாட்டு அரசியலுக்கு, தமிழ்நாட்டு நலனுக்கு திராவிட இயக்கங்கள் உயிரோட்டமாக இருக்கணும். இப்போ திமுக ஒரு குழு அமைச்சு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் போய் நீங்கள் விசாரணை நடத்துங்க, பாரபட்சம் இல்லாமல் என் மீது தவறு இருந்தாலும் யார் மீது தவறு இருந்தாலும் விசாரணை நடத்துங்கன்னு சொல்லுது. இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். திருச்சியில் 2 குழுவாக செயல்படுது, அதிகார போட்டி நேருக்கும் மகேஷ் பொய்யாமொழிக்கும் அப்படின்னு வருது. அவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு கட்சியை அந்த அதிகார போட்டியிலே கெடுத்துட்டாங்க அப்படிங்கிறப்பல பல விமர்சனங்கள். சேகர்பாபு பற்றி இன்னொரு விமர்சனம் வருது, ரொம்ப ஆடிட்டார் மெட்ராஸில். என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? என்ன செய்யறான்னு பார்ப்போமே. நம்ம ஏன் சவால் விட்டுக்கிட்டு அதை ஒரு நல்ல முயற்சி எதுக்கு தடுக்கணும்? இவ்வளோ நாளாக ஒன்று சூழல் அல்லது அவருடைய மனநிலை ஒரு விமர்சனங்களை காது கொடுத்து கேட்குற நேரம் இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த வயதை மீறி அவர் உழைச்சார், அதை நான் மறுக்கலை. சக அமைச்சர்கள்ட்ட பேசுங்கன்னு என்னை போன்று எத்தனை இடம் இந்த மாதிரி பொதுவெளியிலே சொல்லி அமைச்சர்கள்ட்ட பேசவே இல்லையே. மகேஷ் கிட்ட பேசுங்க நேருவை பற்றி சொல்லட்டும், நேரு கிட்ட பேசுங்க மகேஷை பற்றி சொல்லட்டும். இந்த 2 பேரும் மற்ற இடங்கள்ல எங்களுக்கு காதுக்கு வருதுன்னு சொல்லட்டும். தஞ்சாவூர் பொறுப்பு அமைச்சராக இருந்தால் மகேஷ், தஞ்சாவூர் அரசியலை பற்றி மகேஷ் சொல்லியிருப்பார். மகேஷ் பேசுறது குடும்பத்தில் நெருக்கமான அமைச்சராக மகேஷா நீங்கள் பார்க்கக்கூடாது. திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த அமைச்சர், தஞ்சாவூர் பொறுப்பு அமைச்சர். சொல்லு மகேஷ், என்ன நடக்குதுங்க?
அப்படின்னு தான் நீங்கள் கேட்குறதுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்கணும். மகேஷ் கொடுக்குற அதே இடத்த மற்ற அமைச்சர்களுக்கும் கொடுத்துருக்கணும். மனோ தங்கராஜ் உங்களால் நீக்கப்பட்ட அமைச்சர்கள் நீக்கப்பட்ட மனோ தங்கராஜுக்கும் கொடுத்துருக்கணும், மகேஷுக்கும் கொடுத்துருக்கணும் தான் நம்ம எதிர்பார்க்குறோம். எல்லோருடையும் ஒரு அரை மணி நேரம் பேசினா காதுக்கு முதல்ல எல்லாம் வந்து சேரணும் சார். தன்னை சுற்றி ஒரு இரும்பு திரைன்னு சொல்ல மாட்டேன், தேவையற்ற சில விஷயங்களை அவர் தன்னை சுற்றியே போட்டுக்கிட்டார். அவரே விரும்பலை. நான் அந்த தனிநபர் மேலே குற்றம் சொல்ல மாட்டேன். இவரெல்லாம் அதெல்லாம் வந்து பம்மாத்து வேலை. இவரே டிவி பார்க்குறாருல, பேப்பர் படிக்கிறாருல, மொபைலை நல்லா யூஸ் பண்ணுறவர் தானே, சோஷியல் மீடியாவில் ஆர்வத்தோடு பார்க்குறவர் தானே. அவருக்கு தெரியாதா என்ன நடக்குது நாட்டில்? பேப்பரை படிக்கிறது, தினத்தந்தியை படிக்கிறதுக்கு எதுக்கு சார் உதயச்சந்திரன், எதுக்கு சார் தினேஷ், எதுக்கு சார் செந்தில்வேலன்? அதுல எல்லாம் எனக்கு உடன்பாடே கிடையாது. இவரே படிக்கிறார்ல, இவரே தினமலரும் படிக்கிறார்ல, அப்ப இவருக்கா சில விஷயங்கள் தோணி என்ன இந்த எடுத்துட்டு வா ஏன் என்ற கேள்வியை கேட்க தவறினார். இந்த தோல்விக்கு அது ஒரு காரணம். இந்த ஜெனரேஷனுடைய மனப்பான்மை என்னங்கிறதே புரிஞ்சுக்கலையா எக்ஸ்சிஎம்? அந்த எண்ண ஓட்டத்தை தனக்கு அடியில் இப்படி ஒரு அண்டர் கரண்ட் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கல. ஜெனரேஷன் கேப் வந்துச்சுன்னா இல்லை, இளைஞர்களை நினைச்சுதானே சார் அவரும் பல திட்டங்களை கொண்டாந்தார். அவர் தோத்துட்டானுங்கிறக்காக ஓவரா போட்டெல்லாம் அப்படி ஏறி அடிக்கிறது எனக்கு உடன்பாடு இல்லை. இளைஞர்களை புரிஞ்சிக்கவே இல்லைன்னு நானும் சொல்லலை. இளைஞர்கள் எப்படி கவரணுங்கிற பதட்டம் அவங்களுக்கும் இருந்துச்சு. அப்போ இன்னும் கூடுதலாக என்ன செய்யணும்னு யோசிக்கிறதுக்கு காலம் அவருக்கு ஒரு அவகாசத்தை கொடுத்துருக்கு. செய்கிறாரான்னு பார்ப்போம். நீங்க துரைமுருகன் மாதிரி சீனியர்களாக பேசுவோம். சீட்டு கொடுத்தது யோகியமற்றதுன்றது கூட கடுமையான வார்த்தை, விட்டுடுங்க. ஒரு பொறுப்பற்ற அல்லது பயம் கலந்த நடவடிக்கைன்னு சொல்லுவேன். அந்த ஒரு தலைமை பண்பை ஸ்டாலினால காட்ட முடியல. துரைமுருகனை கூப்பிட்டு ஒரு ஆள் மூலமாகவும் சொல்லி அனுப்பிச்சார், நீங்க பணமே கட்டாதீங்கன்னு சொன்னார். விருப்ப மனுவே கட்டாதீங்க, கொடுக்காதீங்கன்னார். துரைமுருகன் ஒரு ஆளை வச்சு கொடுத்தார். அப்பவே பொதுச் செயலாளருக்குரிய அந்த தகுதியை துரைமுருகன் இழந்துட்டார் நான் சொல்லுவேன். அவர் எவ்வளவு அனுபவசாலியா இருக்கட்டும், ஒரு தலைவர் கூட்டுப்படி ஒன்று சொல்றார், நம்ம உடல்நல மேல அக்கறைப்பட்டு சொல்றார், இல்லை நாம சில விஷயங்களை செய்ய வேண்டியதை செய்யாததுனாலையோ செஞ்சதை செய்யக்கூடாத செஞ்சிட்டதுனாலையோ தலைவர் நம்ம மேல ஒரு வருத்தத்தில் இருக்கிறாருன்னு புரிஞ்சுக்கிட்டு ஒரு தொண்டனாக நடக்க தவறிய துரைமுருகனை திரும்ப பயந்துகிட்டோ நிர்பந்திச்சிட்டோ அவருடைய அழுகைக்கு கட்டுப்பட்டோ வேட்பாளரை அறிவிக்கிறார். ஸ்டாலின் ஒரு தலைவராக தோற்ற தருணம் அது. இளைஞர்களை முகம் சுளிக்க வைச்சது. துரைமுருகன் ஒன்று தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணவர் இல்லை, திமுகவுக்கு துரோகம் பண்ணவர் இல்லை, தகுதியான நபர் தான், திறமையான நபர் தான். அவரை போன்றவர்கள் சட்டமன்றத்துக்கு அவசியம் தான், நான் மறுக்கலை. அவருடைய உடல்நிலை நிற்கவே முடியல சார். நாளைக்கு நான் ஒரு வயசில் நம்மளாம் எப்படி இருப்போங்கிறது வேற. அப்படி என்ன பதவி வெறி உங்களுக்கு? தம்பி நீங்க சொல்லிட்டேன், நானே அதை சொல்லலான்ட்டு இருந்தேன், எனக்கு வேண்டாம்ப்பா, வேற யாருக்கா கொடு. ஏன் உங்களுக்கு அரசியல் வாட்டை எதிர்பார்க்க முடியாது? துரைமுருகன் அதை சொல்லியிருக்கணும்ல. கட்சி என்ன மாதிரி போயிட்டு இருக்கு, ஒரு புதிய வரவு வந்திருக்கு, இளைஞர் வந்திருக்கிறார், இத்தனை லட்சம் பேர் இளைஞர்கள் இளம்பெண்கள் விஜய் பின்னாடி திரள்றாங்க, நாம போய் நின்னா அது என்ன பொருளை உலகத்துக்கு சொல்லுங்கிற குறைஞ்சபட்ச அறிவு இல்லையா துரைமுருகனுக்கு? அதாவது அவருடைய பிள்ளைக்கே இடம் கொடுத்தாச்சு. சரி, நம்ம வீட்டில் ஒரு வாரிசு வந்தாச்சு, எம்பியா இருக்கிறான், மாவட்ட செயலராக இருக்கிறான், இது மேலே நமக்கு என்ன வேண்ட அந்த ஒரு இது வரலைன்னா நான் திருப்பி சொல்றேன், பொதுச் செயலாளர் பதவியில் தொடர்வதற்கு துரைமுருகனுக்கு தகுதி இல்லை இல்லை இல்லை. சரி, இந்த இடத்துல இன்னொரு விஷயம் சொல்றேன். அதாவது இங்கிலீஷில் கேரி டேவேன்னு சொல்லுவாங்க. எல்லாம் சரியா நடக்கும், இங்கே வந்து நம்ம 25 கட்சி கூட்டணி வச்சிருக்கோம் அப்படியெல்லாம் நினச்சிக்கிட்டு ரொம்ப சிஎம் வந்து ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட் இருந்துட்டார். உதாரணம் சொல்றேன், இருந்துட்டார் சாமான்னு சொல்லிட்டேன். இந்த நேரத்தில் செந்தில் பாலாஜிங்கிறவரை பற்றி எல்லாருக்கும் தெரியும். சிறைக்கு போறாரு, சிறையில் இருந்தவரே அவர் பதவி அப்படியே இருக்கு, அவர் பதவி பறிக்கப்படவில்லை, அதுக்கப்புறம் தான் பறிக்கப்பட்டது. திரும்பி வராரு, அவசர அவசரமாக கொடுக்குறாங்க. ஏன்னா அவர் வந்து கரூரையும் கோயம்புத்தூரையும் காப்பாற்றுவார் அப்படின்னு நம்புறாரு. அப்ப ஒரு சிஎம் வந்து இந்த மாதிரி ஒரு ஆளை நம்ம இந்த மாதிரி பண்ற போது சோசியல் மீடியா முழுக்க இது பத்தி பேசுறாங்களே, இது தனக்கு நெகட்டிவ் இமேஜ் வரும்னு அவர் பதிலாக தன்னை ஆத்ம பார்வையா ஒரு பிரச்சனையா நான் ஏத்துக்கிறேன். ஒண்ணு, இன்னொரு செந்தில் பாலாஜி இஷ்யூ இன்னொரு ஆங்கிள் எடுத்து பாருங்க. அது முழுக்க அரசியல் பழிவாங்கல். அண்ணாமலை அவர் எதிர்த்தாருங்கிற ஒரே காரணத்துக்காக குறி வைக்கப்பட்டார். அவர் மேல எந்த லாஜிக்கை சொல்லி அமலாக்கத்துறை உள்ள வருதோ, சரி, அதே லாஜிக்கோட அதிமுக முன்னாள் அமைச்சர் 7 பேர் வீட்டுக்கு போயிருந்திருக்கணும் அமலாக்கத்துறை. சரி, இன்னைக்கு வரைக்கும் போகல. ஸோ முழுக்க பிஜேபியுடைய அரசியல் பழிவாங்கல்ங்கிறத மாற்று கருத்து இல்லை. அந்த வழக்கில் ஒரு சிறைக்கு போனா, சிறைக்கு போயிட்டு வெளியில வந்தா ஒருத்தர் அமைச்சர் ஆகக்கூடாதுன்னு யார் சார் சொன்னது? சொல்லுங்க. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சு, நாங்க அமைச்சர் ஆகக்கூடாதுன்னு சொல்லல, நீங்களா சொல்லுங்க ஆக மாட்டேன்னு. ஒரு கட்ட பஞ்சாயத்து மாதிரி தான் நடந்துச்சு. ஞாபகம் இருக்கா? சட்டம் அனுமதிக்கிற ஒரு விஷயத்தை செய்யறதுல தப்பு இல்லை, அதுக்கான தண்டனையை முதலமைச்சர் அனுப்பிச்சாரு சொல்லுங்க, அது உங்களுடைய பார்வையை நான் மதிக்கிறேன். அவர் ஆக்கவே கூடாதுங்கிற எந்த வகையில் நியாயம்? அப்போ ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ ஆதவ அர்ஜுனா மேல ஒரு வழக்கு போடுறது பிஜேபி, அவர் சிறைக்கு அனுப்புறாங்க. ஆதவ அமைச்சர்களே செய்யக்கூடாதுங்கிற எந்த வகையில் நியாயம்? விஜய்க்கு எவ்வளவு பக்கபலமா இருப்பாரு, விஜய் பார்வை தானே சார் அது பார்க்கணும். நீங்க இதெல்லாம் இந்த பார்வை எல்லாருக்கும் எல்லா பார்வையிலையும் பார்க்கணுங்கிற நான் அந்த எந்த சூழல்ல அமலாக்கத்துறை உள்ள வந்துச்சு.
இங்க போன அமலாக்கத்துறை ஏன் அதிமுக முன்னாள் அமைச்சர் வீட்டுக்கு போகலன்னு எந்த ஊடகமாவது கேள்வி எழுப்புனாங்களா? சரி, இவ்வளவு தூரத்துக்கு நான் என்ன எழுப்பல. சொல்றேன் எஸ்பிஎல், உங்களுடைய கோப பார்வையில ஒரு கோப பார்வை இல்ல, நான் என்ன சொல்றேன், அது அரசியல், இதுவும் அரசியல் தான். சட்டம் தடுக்காத ஒண்ணு முதலமைச்சர் செஞ்சார், நீங்க சொல்றபடி இளைஞர்கள் அதை ஏத்துக்கல, அதுக்கான தண்டனை திமுக அன்னைக்கு அனுபவிக்குது. அதை ஒரு முதலமைச்சர், நான் சொல்றது ஸ்டாலின் சொல்றேன், ஒரு முதலமைச்சர் இவரை நம்ம மறுபடியும் கொண்டு வரோம், இதை பத்தி எல்லாரும் விமர்சனம் பண்றாங்க, இது வந்து நமக்கு ரொம்ப கெட்ட பேர். சார் விமர்சனம் எல்லா விஷயத்துல சார் வருது, நீங்க ஒரு பார்வை பாக்குறீங்க. உங்க பார்வைப்படி முதலமைச்சர் செய்யக்கூடாது செஞ்சா தண்டனை அனுபவிக்கிறான்னு பாத்துக்கோங்க. என் பார்வைப்படி சட்டம் அதை தடுக்கல. அந்த செந்தில் பாலாஜி இன்னைக்கு அதே இளைஞர்களும் சேர்ந்து ஓட்டு போட்டு ஏன் ஜெயிக்க வச்சாங்க? பதில் சொல்லுங்க எனக்கு, சொல்லுங்க சார். சரி, அதே கரூர்ல இன்னும் ஒரு 2 சீட் தோத்து போச்சா இல்லையா? நீங்க கேட்டுக்கிட்டே போலாம். அது செந்தில் பாலாஜி தகுதியற்ற நபர் அப்படின்னு சட்டம் தண்டிக்காத வரைக்கும் ஒரு அரசியல் பழிவாங்கல் நடந்த விஷயத்தை எல்லோருமே, சார் இன்னைக்கு செந்தில் பாலாஜி நடந்து நாளைக்கு ஆதவுக்கு வரலாம், புஷியானதுக்கு வரலாம், அப்ப பேசுவோம். நீங்க பாரு, நான் தினகரனுக்கு 10 வருஷம் முன்னாடி தினகரனுக்கு நடந்த போதே இந்த வார்த்தையை சொன்னேன், நாளைக்கு எல்லாருக்கும் இந்த கதி வரும்னு நான் சொன்னேன். கட்சி பிளவுபடுறது, சின்ன பிரச்சனைகள். இன்னைக்கு எடப்பாடி சந்தோஷமா தனபாலை வச்சு எதையெல்லாம் செஞ்சு அவருக்கு இனிக்குதோ, நாளைக்கு அவர் கசப்பு மருந்து அனுபவிப்பார்னு காலம் கொண்டு வந்து இன்னைக்கு அதே எடப்பாடியை கொண்டு போய் தள்ளி இருக்கு. புரியுதுங்களா? நான் செந்தில் பாலாஜி அப்படி தனிநபர்களுக்காக வக்காலத்து வாங்கி சொல்ல, சட்டப்பார்வை பாருங்கன்னு நான் சொல்றேன். அப்படி பாக்குற போது மற்ற விஷயங்களே பாருங்க. இதுல எல்லாரும் என்ன பண்ணீங்க, நீங்கள் உட்பட பிஜேபி செஞ்ச அரசியல் யாராவது பேசுனீங்களா சார்? இதுல சேஷ்ட பண்ண முதல் நபர் பிஜேபி, அதையும் யாரும் பேச மாட்டீங்க. ஏன் கேட்க மாட்டீங்க? நாம இங்க பேச வந்த நோ சார், இல்ல இருங்க சார். செந்தில் பாலாஜின்னு ஆரம்பிக்கிற போதே அது தொடக்க புள்ளி யாரு? பிஜேபியினுடைய சேஷ்டை அரசியல். ஏன் பேச மாட்டீங்க? அது நல்ல அரசியலா? பதவியில இங்க யார் இருக்கா? பதவியில இருந்ததை தான் சார் நானும் பேசுறேன். பதவியில யார் இருந்தா அது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணது யாரு? நான் என்ன சொல்றேன், தவறு நடக்கிறத பிஜேபி அனுமதிக்காதுன்னா எதுக்காக அதிமுக மந்திரிகள் பக்கம் திரும்பாமே இருந்தீங்களே? ஏன்? நான் என்ன சொல்றேன் எஸ்பிஎல், ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. சொல்லுங்க. நம்ம இங்க இந்த சப்ஜெக்ட் பேச வந்து எங்க வந்தோம்னா, முதலமைச்சர் இப்படி ஒரு டீம் அனுபவிச்சு எங்க தவறு நடந்ததுன்னு பார்க்க சொல்றாங்க. சொல்லட்டும் சார், செந்தில் பாலாஜிக்கு கொஞ்சம் அதிகமா இடம் கொடுத்துட்டீங்க. கோயம்புத்தூர்ல அவர் கரூர்கார கொண்டாந்து இங்க நிறுத்திட்டீங்க. கோயம்புத்தூர்கார சொல்லட்டும் சார், அது ஸ்டாலின் கேட்கட்டும் சார். கேட்பாரா? தானே தவறு செய்து கேட்பாரான்றது அவநம்பிக்கை. ஒருத்தர் அந்த முயற்சி எடுக்கிற போது அதுக்கு ஒரு ஆதரவு அளிக்கிறது, அதை என்ன சொல்ற, என்கரேஜ் பண்றதா பத்திரிகையாளருடைய கடமை. சார் இல்ல, கேட்பாராங்கிற திருப்பி சொல்றேன், அவநம்பிக்கை. அந்த கேள்வியே தப்பு. இல்ல, கேட்பாரா என்பது நான் என்ன கேட்கிறேன், உணர்வாரா? ஏன் சார் நீங்க அவநம்பிக்கையாவே பேசுறீங்க? உங்க வாயில நல்ல வார்த்தையே வராத. நான் கேட்கிறேன், இந்த தேர்தல் ஆரோக்கியமான முடிவு, ஜனநாயகத்துடைய வலிமை நான் சொன்னல, எல்லோருக்கும் காலம் ஒரு பாடத்தை கத்துக் கொடுத்திருக்கு. விஜய்க்கும் சேர்த்து ஜெயிச்சு ஆட்சி அமைச்சு முதலமைச்சரா உட்கார்ந்து இருக்கிற விஜய்க்கும் காலம் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கு. ஏன் நம்ம நகர்ப்பகுதியில் நம்மளை முழுமையா ஏத்துக்கிட்ட அளவுக்கு கிராம மக்கள் ஏன் நம்மளை ஏத்துக்கலைன்னு அவரே கேள்வி கேட்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. எடப்பாடி இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த தோல்விக்கு நான் தான் பொறுப்பேற்றுக்கிறேன்னு ஒரு வார்த்தை கூட என்ன வரல. இதெல்லாம் பேச மாட்டீங்க. தோல்விக்கான காரணத்தை ஆராயணும்னு ஆரோக்கியமா ஒரு முடிவை அவர் ஏத்துக்கிறாரா, ஏத்துக்கல, பாடத்தை கத்துக்கலையா, இல்ல வந்ததை மனசாட்சிப்படி ஏத்துக்கிட்டு நடவடிக்கை எடுக்கிறாரா இல்லையா, எல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம் சார். ஒண்ணு ஆரம்பிக்கிற போதே இவர் செய்வாரா, இவர் மாட்டாரான்னா இது ஆரோக்கியமான பார்வை அல்ல. இன்னொரு விஷயம், முதலமைச்சர் வந்து எல்லாத்துக்கும், செந்தில் பாலாஜி விடுங்க, எல்லாத்துக்கும் நம்ம உதாரணம் தான் சொல்ல முடியும், எல்லாரும் வரிசையாக லிஸ்ட் போட முடியாது. இன்னொரு உதாரணம், எந்த துறையாக இருந்தாலும் சேகர்பாபு தலையிட்டு பேசுறது, மாநகராட்சி விஷயம்னாலும் சேகர்பாபு தலையிட்டு பேசுறது, இதெல்லாம் முதலமைச்சர் கவனிக்கல. நிச்சயமா அதுக்கான தண்டனை தான் அவர் அனுபவிக்கிறாரு. அறிவாலயத்திலேயே குரல்கள் ஒலிக்குதுல, அதையும் கேட்கட்டும், தன்னை திருத்திக்கட்டும், தன்னை மாத்திக்கட்டும். அவ்வளவுதான் சார் நம்ம சொல்ல முடியும். அதையும் செய்யாம நான் எடுத்த முடிவு சரிதான், தோல்விக்கு நான் பொறுப்பெடுத்துக்கிறேன், போய் வேலையை பாருங்க அப்படின்னு அவர் சொல்லலையே. தோல்விக்கு நான் பொறுப்பெடுத்துக்கிறேன், வேற எதுவெல்லாம் காரணம், நானே தவறு செய்திருந்தாலும் சொல்லுங்கிறார்ல. போர்ட்டல் ஓப்பனா தான் இருக்கு, நீங்களும் போடலாம் அந்த போர்ட்டல்ல. சீரியஸா சொல்றேன் சார், ஒரு முதலமைச்சரா இருந்துகிட்டு சென்னையில உங்க காலுக்கு அடியில் என்ன நடக்குதுன்னு நீங்க தெரியாம இருந்தீங்களே, இது சரியா சார்? நீங்களும் போடலாம், நானும் போடலாம், திமுக காரன் தான் போடணும்னு அவசியம் இல்லை. சரிதானா? அதை செய்யறதுக்கு கேட்கறதுக்கு ஒரு மனசு இருந்துச்சுன்னு முதல்ல அதை பாராட்டணும் சார். யாரு செஞ்சாலும் முதலமைச்சராக ஒரு ஆத்ம பரிசோதனைக்கு தயாராகிட்டாரு, பண்றாரு. பிஜேபியே விட்டு வைக்கிறீங்கன்னு என்ன கேட்டீங்க? நான் என்ன சொல்றேன், பிஜேபிங்கிறது ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. விஜயோட அலையில விஜய் இது ஊட்டியில் தப்பிச்சா போறோம்னு 1000 ஒரு ஓட்டை வாங்கிருக்காங்க. அவங்கள பத்தி தான் சார் பேசணும். நம்மளை ஏன் மக்கள் தொடர்ந்து புறக்கணிக்கிறாங்கன்னு பிஜேபியும் சுய பரிசோதனை பண்ணணும் சார். அவர்களுடைய பார்வையில சொல்றேன், எவ்வளவு மக்கள் நல திட்டங்கள், எத்தனை லட்சம் கோடிகள். திமுக பொய் சொல்லுது, ஆனா நிஜத்துல நாங்க எத்தனை லட்சம் கோடிகளை கொடுத்துருக்கோம் தெரியுமா? இவ்வளவு எல்லாம் செஞ்சோம், மக்கள் ஏன் அவங்களை புறக்கணிக்கிறாங்க? ஏத்துக்கிட்டாங்க, யோசிங்க. அதுதான் சொல்றேன், ஏன் ஏத்துக்க மறுக்கிறாங்க? நாம அப்ப என்ன துரோகம் பண்றோம் தமிழ்நாட்டுக்கு நம்ம யோசிக்கணும் சார். தமிழ்நாட்டை உனக்கு நான் 40 சீட்டு கொடுத்துட்டு நீங்க 1 கொடுத்தா நீங்க பேசலாம், அவனுக்கு என்ன ஏத்துக்கவும் இல்லை மறுக்கவும் இல்லை. ஏன் மறுக்கிறாங்கன்னு யோசிக்கலைன்னா அப்படிப்பட்ட கட்சியை பத்தி பேச வேண்டாம். அடுத்த கேள்வி. ஆமா, நம்ம ஆரோக்கியமா சில விஷயங்களை சொல்லித்தரோம், அல்லது என் மனசுல படுறத சொல்றோம். நம்ம ஒண்ணு தெரியாத கட்சி இல்ல, எல்லா அரசியலும் தெரிஞ்சவங்க தான் பிஜேபி. தமிழ்நாட்டை ஏன் இப்படி தொடர்ந்து இப்படி பாக்குறீங்க?
அவங்க இன்னும் தங்களை திருத்திக்காத வரைக்கும் ரிசல்ட் இப்படிதான் வந்துகிட்டு இருக்கும். கேரளா நீங்களும் ஆரோக்கியமா 100 வருஷம் வாழ்வீங்க, நானும் கடவுள் புண்ணியத்துல இருப்பேன், நம்ம அப்பயும் இப்படிதான் பேசிக்கிட்டு இருப்போம். கேரளால 3 சீட் ஜெயிச்சிருக்கு, அதுவும் தமிழ்நாட்டுல அது கூட இல்லையே, ஏன்னு அவங்க யோசிக்கணும் சார். திருமாவளவன் வந்து ஒரு பேட்டியில வந்து 2 திராவிட கட்சிகளும் சேர்ந்து என்னை முதல்வராக்க ஒரு முயற்சி நடந்ததுன்னு முதல்ல ஒரு பேட்டி வந்தது. அதுக்கப்புறம் சப்சிக்வெண்டா அதுக்கு ஒரு ரீஜாயின்டர் வருது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கொஞ்சம் அவசரப்பட்டு நேற்று பேசிட்டாரோன்னு தோணுது எனக்கு. அவருடைய அரசியல் முதிர்ச்சிக்கு அது நல்லதல்ல. ஒரு குழப்பமான சூழல் நீண்ட காலத்துக்கு பிறகு அல்லது சுதந்திர இந்தியாவில் முதல் முறையாக ஒரு தொங்கு சட்டமன்றம் அமைஞ்சிருக்குதுன்னு சொன்னா எல்லா கட்சிகளுக்கும் ஒரு பதட்டம் இருக்கும். விஜய்க்கும் பதட்டம் இருந்திருக்கும். இப்ப யாரை முதல்ல நம்ம கேட்கலாம்? ஸ்டாலின் கூட்டணியில் இருக்கிறவங்களை போய் நம்ம கேட்கலாமா, இல்ல அங்கிட்டு போனா மதவாத பிஜேபி இருக்கு அப்படின்னு அவர் மனசுலயே 1000 கேள்வி இருந்திருக்கும். திமுகவுக்கு பதட்டமும் சோகமும் வருத்தமும் கலந்த ஒரு மனநிலை இருந்திருக்கும். அண்ணா திமுக படுபாதாளத்துக்கு போயிட்டோம், 3ஆம் இடத்துக்கு போயிட்டோம், 20 இடத்துல டெபாசிட்டே போயிடுச்சு, 100 இடத்துல 3ஆம் இடம் வந்திருக்கோம். அவங்களும் பதட்டமும் கோபம் விரக்தியில தான் அவங்களும் இருந்திருப்பாங்க. ஸோ அந்த பதட்டத்துல எல்லாரும் எல்லாத்த பத்தி யோசிப்பாங்க சார். அப்ப நீங்க எல்லாத்தையும் பொது வெளியில போட்டு உடைக்க முடியுமா? உடைச்சா எல்லாத்தையும் உடைக்கணும். செலக்ட் பண்ணி நீங்க ஒரு விஷயத்த பொது வெளியில சொன்னீங்கன்னா உங்களிடம் நேர்மை இல்லைன்னு தான் ஒரு விமர்சனம் வரும். என்ன காரணமா, நேற்று கொஞ்சம் அதிகப்படியாக தர்மம்னு ஒன்று இருந்தால் அந்த தர்மத்தை மீறி திருமாவளவன் நேற்று பேசினார் தான் நான் சொல்லுவேன். அது அவருக்கு புரிந்ததால என்னவோ இப்போ சற்று நேரத்துக்கு முன்னாடி அவர் இல்லை அதிகாரப்பூர்வம் அப்படி நடக்கல. அப்போ எதுவுமே அதிகாரப்பூர்வம் இல்லை. கவர்னர்கிட்ட போய் லெட்டர் கொடுத்தாங்களா? எடப்பாடி பழனிசாமி ஆகிய நானும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினும் இணைந்து ஒரு அரசு அமைக்க போறோம், அந்த இருவரில் ஒருவரை என்னை அல்லது அவரை சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுத்துக்கிறோம், அவரை பதவியேற்க அழைக்கும்படி கேட்டுக்கிறோம். லெட்டர் கவர்னர்கிட்ட போச்சா? இல்லை. திமுகவும் அதிமுக 2 கட்சிகளும் எம்எல்ஏக்கள் கூடி சட்டமன்ற உறுப்பினராகவே இல்லாத திருமாவளவனை முதலமைச்சராக முடிவு செய்திருக்கிறோம். சட்டம் அதை அனுமதிக்குது. அவரை முதலமைச்சராக பதவி ஏற்பு செஞ்சு கொடுக்கும்படி கேட்டுக்கிறோம். அப்படி ஒரு லெட்டர் போச்சா? எதுவுமே அதிகாரப்பூர்வமற்ற முறையில் திரைக்கு பின்னால் நடந்த போது அதுல சில விஷயங்களை தானும் சம்பந்தப்பட்ட விஷயங்களை முழுசா சொல்லாமல் திருமாவளவன் செய்தது தவறு. அது தெரிஞ்சதுனாலதான் இன்னைக்கு அது அதிகாரப்பூர்வமா எதுவும் நடக்கலன்னு இன்னைக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார். அந்த விளக்கத்தை நாம் மதிச்சு அதுக்கு மேல அது விமர்சிக்க வேண்டாம்னு பாக்குறேன். இத்தனை வருடமாக நம்ம விசுவாசமா இருந்த ஒருத்தர்ட்டேருந்து வெளில வரும், அல்லது நம்ம வேற ஒரு பாதையில போறோம், ஏகப்பட்ட குழப்பத்துல பேசல. வேற ஒரு பாதையில போகல. இப்பவும் சொல்றார், நேத்தும் சொன்னார், திமுக கூட்டணியில் நாங்கள் தொடர்கிறோம். ஆதவர்ஜன் அவங்ககிட்ட லெட்டரை கொடுத்துட்டு அங்கிட்ட அனுப்பிட்டு பிரஸ் மீட் வச்சார்ல, திமுகவோடு தோழமை தொடர்கிறதுன்னு சொன்னார். இப்பவும் சொல்லிக்கிறேன், நேற்று திமுக வருத்தப்படுகிற அளவுக்கு சில கருத்துக்களை சொன்ன திருமாவளவன் 1/2 மணி நேரம் முன்னாடி திரும்ப நாங்கள் திமுகவோடு தோழமை தொடர்கிறதுன்னு சொல்லியிருக்கிறார். ஸோ அவர் பாதையை விட்டு விலகிட்டு தான் நினைக்கல. கடந்த 2 மாதமாகவே திருமாவளவன் வேதனை கலந்த ஒரு மனநிலையில் இருக்கிறார். அதுல வெளிப்படக்கூடாத பல விஷயங்களை வெளிப்படுத்தக்கூடாத நேரங்களில் வெளிப்படுத்தினார். அது நேற்று வரை தொடர்ந்தது. திருமாவளவனுக்கு வன்னியரசு ஒரு பதவி மந்திரி பதவி கொடுக்கறதுக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்றாங்களே. தனிப்பட்ட முறையில விமர்சிக்க விரும்பல. ஆனா பொது பார்வை பார்த்து நான் ஒண்ணு கேட்கிறேன். 2 வருஷம் முன்னாடி நீங்க என்ன சொன்னீங்க? ஒரு தலித் முதல்வராக கூடாதா, ஒரு தலித் துணை முதலமைச்சராக கூடாது கேட்டீங்களே. ஏன் விஜய் கிட்ட அந்த கோரிக்கை இது வரைக்கும் வைக்கல திருமாவளவன்? மக்கள் உங்களை ஆதரிச்சு ஒரு தலித் முதலமைச்சராக வேண்டும், அது சொல்ற துணிச்சல் இருக்காது. அது நியாயமற்றதும் கூட. அந்த யதார்த்தம் புரிஞ்சுக்கிட்டா எனக்கு சந்தோஷம். சரி, ஒரு துணை முதலமைச்சர் ஆக்குங்கன்னு ஏன் இது வரைக்கும் திருமாவளவன் சொல்லல? ஏன் அந்த அழுத்தத்தை விஜய்க்கு கொடுக்கல? ஸ்டாலின் உங்களுக்கு இழிச்ச வாயரா? சொல்லுங்க சார். அங்கதானே ஒட்டிட்டு இருக்காரு இவரு. இருக்கட்டும் சார், இங்க ஆதரவே கொடுக்குற அரசு. திருமாவளவனுக்கு லெட்டர் கொடுங்க, இந்த அரசே அமைஞ்சிருக்காது. உங்க ஆதரவு 2 பேர் தான் இருக்காங்க. அதெல்லாம் அப்புறம் கதை சார். அன்னைக்கு அதை தேடி வந்து லெட்டரை வாங்கிட்டு போற அளவுக்கு காத்திருந்த இடத்துல ஒரே ஒரு கண்டிஷன் போட்டுக்கலாமே, வன்னி அரசு துணை முதலமைச்சராக்க. சரி, எங்க கட்சி கூட கொடுக்க வேண்டாம், உங்க கட்சியில ஒருத்தர் துணை முதலமைச்சராக்க தலித்தை ஏன் கேட்கல? அதுக்குதான் காமராஜ் உள்ள விட்டாரு. 1000 விளக்கங்கள் இருக்கலாம். காமராஜ் இல்ல, நான் சொல்றது தலித் அரசியல். அவர் போனாலும் நம்பர்லாம் இன்னைக்கும் திருமாவளவனுடைய ஆதரவு எனக்கு வேணும் தான் விஜய் சொல்லுவார். அதிமுக ஒரு பிரிவை ஆதரிக்குது, இடதுசாரிகள் ஆதரவோ காங்கிரஸ் ஆதரவோ திருமா ஆதரவோ தேவையில்லைன்னு விஜய் சொல்லுவாரா? சோ உங்கள் ஆதரவை மதிக்கிற ஒருத்தர் ஆட்சியில் இருக்கிற போது இந்த விமர்சனத்தை ஏன் சார் வைக்கல நீங்க? அதுலதான் நமக்கு ஒரு சின்ன நெருடல் வருதே தவிர மற்றபடி திருமாவளவனுக்கு அந்த ஆசை இருக்கக்கூடாது, அவர் தகுதியற்ற நபர் அப்படிலாம் நம்ம சொல்லல. ஒரு தலித் முதலமைச்சர் ஆகிறது என்பது கனவாகத்தான் இருக்கும்னு அவர் அந்த விரக்தியில நியாயம் இருக்கிறத நான் பார்க்கல. அப்ப அந்த அரசியலை பண்ணுங்க நீங்க. எஸ்பிஎல் நான் என்ன சொல்றேன்னா, காங்கிரஸ் எந்த வேகத்தில் உடனே இந்த கூட்டணியில சேரணும்னு சொல்லிச்சோ அதே வேகத்தில் திருமாவளவன் சொல்லியிருந்தா இதை சொல்லியிருப்பார். இல்ல நீங்க 48 மணி நேரம் கழிச்சு மெதுவா இழுத்திக்கிட்டா இல்ல அப்படி இல்ல. அப்ப உனக்கு தயக்கம் சொல்லட்டுமா? அமைச்சரவையில் நாங்கள் இடம்பெற மாட்டோம், வெளியிலிருந்து ஆதரவு தருகிறோங்கிறது அவர் கொடுத்த கடிதம். அது எவ்வளவு நேரம் கழிச்சு சார் லெட்டர் கொடுத்துட்டார். இப்ப இருக்கிற ஸ்டேட்டஸ் அதுதான். வெளியில் இருந்தால் கூட திருமாவளவனுக்கு இந்த கோரிக்கையை வைக்கிற உரிமை எந்த காலத்திலயும் இருக்கு. எவரிடமும் அந்த கோரிக்கை வைக்கலாம். விஜய் கிட்ட இது வரைக்கும் வைக்கலையே ஏன்னு தான் நான் கேட்கிறேன். ஏன் நீ இவ்வளவு தாமதமா தேங்கி போனா காங்கிரஸ் வேகத்துக்கு நீ வரல?
அப்போ தான் உன் மேல் நம்பிக்கை வரும். அது விஜயும் திரும்பவும் நேரில் செஞ்சு பேசுகிற போது பேசிக்கட்டும். பொது வெளியில் இந்த கோரிக்கையை வைப்பதற்கு நீங்கள் சொல்கிற அரசியல் சூழல் ஒரு தடை அல்ல. பல விஷயங்களை அற்புதமாக பேசுனீங்க. நன்றி. நன்றி.